இந்த அம்மா ஊருக்குள்ள ஓடி போய் என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்படியே கரெக்டா சொல்லிட்டாரு, நீங்களும் வந்து பாருங்கன்னு ஊரையே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜீசஸ்ட கூட்டிட்டு வந்தா சும்மாவா போவான்? அவ்வளவுதான். அவர்கிட்ட வந்துட்டா அதே மாதிரி போக முடியாது. அன்னைக்கு வந்தவங்கள்ல அநேகர் இந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் இயேசுவை விசுவாசாங்களாம். அப்படின்னா அவன் வாழ்க்கை மாறி போயிருக்கிறான். ஓகே, now listen, this is what I want to tell you. இப்போ இந்த அம்மாவுக்கு ஜீசஸ் என்ன மிரக்கல் பண்ணாரு? என்ன சொன்னாரு? உனக்கு 5 புருஷன்னா அது மிரக்கலா? கேக்குறேன், என்ன மிரக்கலுங்க பண்ணாரு? கேன்சர் சுகமாச்சா? இல்ல பிறந்திருந்தே குனிந்திருந்தார்கள் அன்று அந்த குடத்தை தூக்க முடியாமல் இருந்த பொழுது ஜீசஸ் நிமிர்ந்து நிற்பாயாக என்றது அப்படியாச்சா? இல்ல ஒரு பக்கம் கண் பார்வை இல்லாமல் வந்தாங்க, உடனே ஜீசஸ் தொட்டார் கண்ணு. என்ன மிரக்கல் நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. அந்த அம்மாவை பற்றி அசிங்கமாக அவருடைய கடந்த காலத்து கதையை சொல்லுகிறார். இதை கேட்டதான் அந்த அம்மா ஊரெல்லாம் போய் என் கதையெல்லாம் சொல்லிட்டார், நீ வந்தேன்னா உன் கதையை சொல்லுவானோ. அவன் கதையை கேட்கறதுக்கு ஜீசஸ் வர்றான். வந்த இடத்துல ஜீசஸ் அவனுடைய கதையை மாற்றி அனுப்புறார். இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஏமா அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதமும் நடக்கலையே, அந்த அம்மா ஊரையே ஜீசஸ்ட கொண்டு வந்தாங்களே, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, உங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சு சுகமாக்குனாரு, உங்களை தலையில இருந்த கட்டிய மாத்தினாரு, உங்களுக்கு ஆண்டவர் கடல்ல இருந்து விடுதலை கொடுத்தாரு. இதை வச்சு நீங்க ஏன் ஒரு ஆளை கூட இன்னும் ஏசப்பாட்ட கொண்டு வர முடியலன்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க இன்னும் உங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கல.